அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சும்மா இரு சாமி, சும்மா இரு. நீ இருந்து பாரு, நான் 4 நாளைக்கு சோறு இல்லாத இருந்து பாரு. நீ என்னது இன்னொருத்தனை போய் தேடி கிடக்குற? உன்னை தேடுன்னு சொல்லிங்கன்னா உலகத்தெல்லாம் தேடி கிடக்குங்க. உங்களை தேடுங்க முதல்ல. சோறு இல்லாத, தண்ணி இல்லாத, தூக்கம் இல்லாத இருக்கலாம். வள்ளலார் இருந்தார். எப்படி இருந்தார் தெரியுமா? உலகத்தை மறந்தார் இருந்தார். நீ உலகத்தை பொண்டாட்டி புள்ளு குழந்தைக்கு ஜுரம் தூக்கின்னு ஓடுற, நீ போய் தண்ணி இல்லை சோறு இல்லாத இருப்பியா? செத்து போடுவ. தெரிஞ்சுக்கோ. பாசம் மனசில் இருக்கிற வரைக்கும் ஆசை இருந்துக்கினாக்கா, ஆசை இருக்கிற வரைக்கும் பசி இருந்துக்கினே இருக்கும் மனுஷனுக்கு. தெரிஞ்சுக்கோ. வள்ளலார் இருந்தது பொன்னேரி. அவங்க அம்மா வீடு, அவங்க அம்மாவுக்கு அம்மா வீடு பொன்னேரி. அவங்க அக்காவை கொடுத்ததும் பொன்னேரி. பொன்னேரியில் தான் அவர் வளர்ந்த இடம். அங்கேருந்து வடுவடியம்மன் கோயிலுக்கு வருவார் திருவத்தூருக்கு. அங்கேருந்து கந்தக்கோட்டம் போவார். கந்தக்கோட்டத்தில் அவருக்கு முன்னாடி யாரும் பாடலை, அவருக்கு பின்னாடி அவர் பாடின மாதிரி யாரும் பாடலை. எத்தனை வயசில்? 13 வயசில் அப்படி ஒரு பாடல். இது எல்லாம் நம்ம என்ன பாடுவோம்? நம்ம இன்னும் ஒரு பாட்டு கூட எதுவே இல்லை. நீ எவ்வளோ பாட்டு எழுதிக்கிறீங்க? அப்புறம் எப்படிங்க வள்ளலார் கூட போய் சேர்றது? நம்ம அவர் 6 திருமுறை வரைக்கும் எழுதினார். நம்ம ஒரு திருமுறையாவது எழுதணும்னா பரவாயில்ல. எதுவே முடியல, ஒரு பாட்டை கூட எழுத முடியல. நம்ம எங்கே தான் வள்ளலார் கூட போய் சொல்கிறது? அதுக்கப்புறமா அவருக்கு இங்கே இடைஞ்சலாக இருக்குதுன்னுட்டு அவர் வடலூர் போயிட்டார் இல்லையா? ஆனால் அவர் எவ்வளோ வயசில் உலகத்தை வெறுத்து போனார். தாலிகா எத்தனை பசங்க உங்களுக்கு? அப்பா பெரிய குடும்பி. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பேரம்பேத்திலாம் இருக்குமே. கடவுளே எங்கெங்கே தேடுறது? அதுங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கோயிலாக சுற்றத்துக்கே சரியாக போடும், டாக்டர்கிட்ட தெரியறதுக்கே சரியாக போடும். நம்ம எங்கே கடவுளை தேடுறது? அவர் கல்யாணம் பண்ணோடனே திருவாசகத்தை கையில் கொடுத்தாரு. அம்மா இதான் உதவும், நான் உதவாதுவும் உனக்கு அப்படின்ட்டு. நம்மளால முடியலையே, அப்புறம் வல்லார பேசலாமா? நம்ம அவ்வளோ பெரிய மகான். அவர் சொன்ன அறிவுரைகளை பயன்படுத்திங்க. அதை அடுத்தவங்க கிட்ட போய் கேட்டு பயன்படுத்துறதில்ல. கேட்டால் நீ இப்போ என்கிட்ட கேட்ட, நான் நினச்சி ரொம்ப கருணையான ஒரு பொருள் கொடுப்பா, ரொம்ப நல்ல ஒரு பொருள் கொடுத்துவா, ரொம்ப தர்மம் பண்ணுவார் பொழுப்பா நினைக்கிறதுக்கு தான் உதவுமே தவிர செயலுக்கு உதவாது. செயலுக்கு உதவுனா நீ யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது. உன் சொத்தை ஊட்ட வில்லு, எல்லாருக்கும் சோறு போடு. அவர் சொன்னார், அன்னதானமே பிரதானம்னாரு. விற்று சோறு போடு. பேப்பரில் வட்டம் இந்த மாதிரி ஒரு மகான் விற்றுட்டு சோறு போட்டேன். நான் விற்றுட்டு தான் போட்டேன், கோயிலை கட்டினேன். அதனால் நீ செய்துட்டின்னா நீயும் குருவாகலாம். அதனால் மறைச்சு என்ன சொன்ன முதல்ல திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மோதிரம் கைட்டின்னு ஊந்து போச்சுன்னா விட்டுட்டு போவியா? தேடுவேன். ராத்திரிக்கெல்லாம் அங்கே தேடுவேன். அவ்வளோ ஆசையை வச்சுன்னு கடவுளை எங்கே தேடுறது? மனித இயல்பு, கடவுள் இயல்புக்கு போக முடியாது. இதெல்லாம் வச்சுக்கின்னு போக முடியாது. எனக்கு 45 வருஷம் ஆச்சு என் குரு எனக்கு அண்ணா கவர் அறுத்து. இன்னும் அண்ணா கவர் கட்டலை. நான் எந்த கயிறையும் உடம்புல கட்டுறதில்லை, எந்த பொருளையும் நான் போட்டுக்கிறதில்லை. ஏன்? எனக்கு இந்த பொருள்களை விட கடவுள் உயர்ந்தவனா தெரியுறான். அதனால் இந்த பொருளெல்லாம் அனாவசியம்டான்னு தெரியுது. உங்களுக்கு கடவுளை விட இந்த பொருள்லாம் ஏன்னா ஆபத்து உதவும், மார்கழிகளில் போய் வச்சா உதவும், நம்ம போட்டுருந்தா மரியாதை இருக்கும் போகிற இடத்துல இதுக்கு போட்டுன்னுக்குறோம். இதெல்லாம் தேடுறவனு கடவுள் தெரியாது. என்ன சொன்னீங்க முதல் ஆகுது? என்ன சொன்னாரு? என்ன புரியலையா? குத்து விளக்கு எத்தனை விளக்கு போட்டு ஏத்துற? இது உனக்கு எத்தனைக்குது? அது ஒரு முகமாகுது. முகத்தில் எத்தனைப்பா இருக்குது? கண்ணு மூக்கு வாயினுக்குது. ஒரு முகம் என்ன கண்ணெல்லாம் இல்லாத இருக்கிற நிற்கிற? இதுதான் விளக்கு. அதான் குத்து விளக்கு. 5 விளக்கு தெரி போட்டு கொளுத்துறமே, அதான் மணி விளக்கு. அது உனக்குள்ளே எரிஞ்சுங்குது. ஆனால் உனக்கு பார்க்கறதுக்கு வயசு இல்லாத போயிடுச்சு. பாவம், என்ன பண்ணுறது? கஷ்டம்தான். இனிமேல்லாம் பார்க்க முடியாது. அதனால் இப்படியே ஏதோ கேட்டுன்னு தெரிஞ்சுன்னு போகலாம். இதை தான் சொன்ன, ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பழஞ்சோதி தோன்றுப்பேன். என்ன அதை தான் சொல்லிக்கிறேன். கடவுளை போய் ஊராக தேடாதடா. குருவை எத்தனை குருக்குறாங்க உலகத்துலேருந்து தேடாத. ஒரே குருக்கிட்ட போ, ஒரே மாதிரி போ. அப்போ தான் உண்மை விளங்கும். அங்கே உபதேசம் வாங்கிட்டு இங்கே கேட்டினா உண்மையே விளங்காது. ஏன்னா அவரும் சொல்லிப்பார், நான் அவன் சொல்லுவேன். அப்படி தான் ஆகும். இப்போ அவர் சொன்னார் வள்ளலார், ஒன்றும் செய்யாது, இது மட்டும் செய்கின்றார். நான் என்ன சொல்கிறேன்? உனக்குள்ள கடவுளை தேடுன்றேன். இப்போ அவர் சொந்தம் நான் சொந்தம் வேறுபட்டு போச்சு. அவர் பெரிய மகன் நீ. அப்போ அவரு கேட்டது அவர் சொன்னார், எனக்கு கேட்டதை நான் சொல்கிறேன். இப்போ என்ன 2க்கும் நடுவில் எதை செய்யுது? அவர்னா இப்படி சொல்லிக்கிறேன், இவருனா இப்படி குழப்பம் தான் வரும். அதனால் ஒரு குருக்கிட்ட போக கிடையாது. போயிட்டீங்கன்னா அங்கேயே கடைசி வரைக்கும் இந்த நேரம் உண்மை விளங்கும். அதனால தான் சொன்னான், ஒன்றை பிடித்தோர்க்கே உண்மை வசப்படுமே. அங்காடி நாய் மாதிரி அலையாதே, கட்டாத நாய் எல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்ட்டான். மனசை முதல்ல கட்ட தெரிஞ்சுக்கும். அப்போ தான் உன் உயிருக்கு ஆபத்து இல்லாத இருக்கும்.
என்ன அங்காடி நாய் மாதிரி கருத்தரு நாய்க்குத ஒரு வீட்டாண்ட நிற்காது, எல்லா கடையாண்டும் போவோம். ஏன்னா டீ கடை நின்று புரண்டோம், 2 புறப்பட்ட அதை துன்பட்டு இன்னொருத்த வந்தால் புரண்டோம். அது மாதிரி ஆயிடாதடா, வீட்டு நாய் மாதிரி வாசப்படியே படு, உன் மனசை அப்படி கட்டி வையின்னு சொன்னேன். ஒரு தவறும் இல்லைப்பா, தவறே கிடையாது. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தான், தவறே கிடையாதுப்பா. இதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் எல்லாமே எல்லாருக்குமே தெரியாது. இப்போ எனக்கு கூட நான் இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேரை உட்கார வச்சு பேசின்னுக்கிறேன். இந்த பேசுறதாலேயோ கேட்கறதாலேயோ எல்லாம் எனக்கு தெரியும். நான் எப்பவுமே சொல்கிறதே கிடையாது. இருக்கட்டும், அவர் அந்த பாவத்தை கட்டிக்கிறார், நம்ம ஏன் அதை தடுக்கணும்? அப்போ உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியாது, இவருக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியாது. எல்லாமே ஒரு மனுஷனுக்கு தெரியாது. எல்லாமே ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இங்கே வேலையே கிடையாது. அவன் ஞானி, கடவுளோட போயிடுவான். எதுவோ தெரியாத வரைக்கும் இங்கே தடுமாறிங்கிறோம், எது வேணும் எது வேணும் எது தெரியணுன்ட்டு. அது மாதிரி என்னுடைய அனுபவத்துக்கு என்னுடைய வயசுக்கு நான் தெரிஞ்சுக்கிறத தான் எல்லாருக்கிட்டும் சொல்லிக்கிறேங்கிறத தவிர எல்லாமே எனக்கு தெரியும். நான் எப்பவுமே பேசுனதே கிடையாது, இது வரைக்கும் பேசுனதும் கிடையாது, இனி பேச போகிறதும் கிடையாது. ஆண்டியும் அரசனும் ஒன்றா சொல்லி ஆண்டி அரசன் ஒன்றா வேணா, அப்பனும் பிள்ளையும் ஒன்றா வேணா இல்லை ஆக மாட்டானே. ஆண்டிக்கும் அரசனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத, ஒன்றும் ஆக மாட்டாங்க. அதோடைய முழு தற்பரம் என்ன சொல்லு? முழு தாத்பரியம் என்னவா? பழனிக்கு போயிருக்கீங்களா? இல்லை சார், பழனிக்கு போனது இல்லையா? அவன் ஒரு நேரம் ஆண்டி ஆவான், ஆண்டி கோலத்தில் கையில் தண்டத்தை வச்சுன்னு உக்காந்துப்பான். ஒரு நேரத்தில் அவன் அதே ஆண்டி ராஜாவை மாறி நிற்பான், ராஜாவை மாறி நிற்பான். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை நீ தலைக்கு கொண்டு போனால் நீ அரசன், அந்த சக்தி அங்கேயே இருந்தால் நீ ஆண்டி. புரியுதுங்களா? புரியுது. இதுதான் சாமி. ஆண்டியா போக போகிறோமா அரசனா போக போகிறோமா? அரசனை தான் இல்லை சாமி. ஆண்டின்ற நான் அந்த கொஸ்டின் சொல்லுவேன். ஐயா என்ன சொன்னார்னா, ஆண்டியும் நான் தாண்டா அரசனும் நான் தாண்டா எனக்கு வந்து விளக்கம் சொன்னார். ஒரே பொருள் தான் சாமி, இருக்கிற இடத்துக்கு ஏற்றாம மாறிடும். தொழில் செய்கிறோம், வேலை மேலே போனால் நான் வேலைக்காரன், வீட்டுக்கு வந்தால் வேலைக்காரனாக இருப்பேனா? இல்லை இல்லை. உங்கள் ஒய்ஃபுக்கு நீ கணவன், உங்கள் அப்பாவுக்கு புள்ள, உன் பிள்ளைக்கு அப்பன். ஒரே ஆள் தான், முறையெல்லாம் மாறுற மாதிரி ஒரே பொருள் தான். இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆண்டியாகவும் அதே பொருள் மேலே ஏறும்போது அரசனாகவும் மாறும். புரியுதுங்களா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் மாறுது. அது பிறப்புடைய நிலையம் தானே, அதுதானே சாமி. அது பிறப்பும் வந்து ஆண்டியாக தானே பிறக்கிறோம். ஆனால் மனசை உயர்ந்த பிறகு அது எல்லாத்தையும் குத்துட்டான் சாமி, எல்லாத்தையுமே குத்துட்டான். உனக்கு நீ அரசன் ஆகக்கூடிய எல்லா பொருளையும் வச்சுட்டான் இறைவன். ஆனால் நாம் அதை பயன்படுத்துறதே இல்லை, அதை நோக்கி போகிறதும் இல்லை. ஏன்னா கஷ்டம். ஈஸியாக இருந்தால் போயிடுவோம். எல்லாரும் ஈஸியான வழியை நோக்கி தான் போகிறதுக்கு தயாராகிறாங்க, கஷ்டப்படுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அதனால இந்த பாதைகள் யாருக்கும் தெரியதும் இல்லை. ஆண்டின்றது வந்து ஈஸியான பாதை, அரசன்றது வந்து கடினமான பாதை, கடினமான பாதை. ஆண்டினா யார்? பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இறைவன் படைச்சிருக்கிறான். மகானு மனுஷனாக தானே பிறந்தான். ஆமாம். இதை அறியாமல் சாவரணும் மனுஷன் தானே. அப்போ ஒன்றுமே இல்லாமல் தான் இறைவன் படைக்கிறான். ஆனால் நீ அரசனானா மகானாவ, இல்லைன்னா மண்ணு துண்ணுடும். புரியுதுங்களா? இது எல்லாமே இறைவன் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறான். கண்ணதாசன் ஒரு பாடல் ஒன்று பாடுவான். நீ ஒரு பாடல் ஒன்று இருக்குது, நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு. எப்போ ஒருத்தன் பிறக்கிறான், ஒரு வசதியான வீட்டில் பிறந்தா நீ மன்னவன்டா, உனக்கு என்னடா குறை அப்படின்வோம். ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் பிறந்தா உங்ககிட்ட என்ன இருக்குது? சின்னவனு. நீ மன்னவனா சின்னவனான்னு உன் பிறந்த பிறப்பை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நீ நல்லவனா கெட்டவனான்னு உன் இறப்பு தான் சொல்லும். இறப்பு தான். புரியுதுங்களா? அதை நோக்கி தான் நம்ம போகணும். நம்ம நல்லவனாகணுமா கெட்டவனாகணுமா? ரொம்ப நல்லவனாக தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து ஐயா என்ன சொன்னார்னா, இது மொத்தமே நான் முழு ஆரம்ப நிலை நான் தான், முடிவு நிலை நான் தான், என்னுடைய இது தான்டா, நீ இப்போ அங்கே போய் கொஸ்டின் கேட்டுடா அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுதான் வந்து அது முழுசு. ஐயா வந்து முதல்ல ஆண்டி போல தான் வந்தார். கடைசியில் அவர் அரசனாக நம்ம செங்கோலெல்லாம் கொடுத்து எல்லாமே செஞ்சோம். செங்கோலெல்லாம் கொடுத்து அரசனாக உட்கார வச்சோம். ஆனால் வந்து நம்ம வந்து அதுதான் கேட்டேன். அது கொஸ்டினாக சொல்ல வந்து பிறப்பில் நான் வந்து ஆண்டியாக இருந்தேன்டா, அதுக்கப்புறம் நான் அரசனாக ஆகிட்டேன்.
அது போல் நீங்களும் மாறினா அங்கே போய் கேளு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். கண்டிப்பா. அதனால தான் அவங்ககிட்ட வந்து போய் கேட்டேன் சார். உடலோடு வாழக்கூடிய எல்லாரும் ஆண்டி தான் சாமி. ம். உடலை கடந்து நான் ஆன்மான்ற உணர்வு யாருக்கு வந்ததோ அவங்க அரசன் சாமி. அவங்க கையில் செங்கோல் கிடைக்கும். ம். புரியுதுங்களா? அதனால தான் உடலோடு இருக்கும்போது ஐயா ஒரு வேட்டி துண்டோட ஆரம்பித்தார். ஆனால் உடலை நீக்கி ஆன்மாவா ஜோதியா ஒளி விடும்போதே அவர் கையில் என்ன இருந்தது? செங்கோல் கொடுத்து எல்லாமே கிடைச்சது. உடம்பே சரி மாறுது. அந்த அந்த வார்த்தை சொல்ல சொல்லி நமக்கு உடம்பே மாறுது. ஏன்னா அவர் அதை நான் அப்போ நான் உட்காந்து யோசிச்சு சொல்லுவேன். ஐயா வந்து சொன்னார், இதை வந்து நீங்கள் இங்கே என்கிட்ட கேட்டுட்டா நீ அங்கே போ, அதுக்கான முழு விளக்கத்தை அவங்க கொடுப்பாங்க, நீ போ அங்கே போய் கேளு. ஏன்னா சீக்கிரம் அந்த ராஜா வர வச்சிருவோம். அது வந்துட்டா நகர்வலம் போய்கிறாரு. நகர்வலம் போனவரை திரும்பவும் மறுபடியும் ராஜா குலத்தில் உட்கார வச்சிருவோம். உட்கார வச்சிருவோம். ஆத்மானு ஆத்மானு